கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா மெதடிஸ்ட் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் இரண்டாவது ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த புதிய வாரத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உடைய ஆளுகை எங்களோடு இருக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடி இந்த ஆராதனை முழுவதுமாக உடைய கரத்தில் உடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 261வது பாடல், எல்லாருக்கும் மா உன்னத கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வம் மனிதர் நீர் வாழ்க இயேசுவே என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். என்றைக்கும் வாழவே
முறைமுறையாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 23. ரெஸ்பான்சிவ் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் Psalm 23. சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. யாவரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Let us all confess our faith through Apostle Creed. விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் இருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருகிறார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த உலகளாவிய திருச்சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. லார்ட்ஸ் பிரேயர். ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். திருமறை பாகம் வாசிக்க கேட்போம்.
இந்திய தியானத்திற்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 49ஆம் வசனம் வரை. Luke chapter 24 verses from 36 to 49. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாகம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கடந்து போன வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்ததற்காக, எங்கள் கரங்களை பற்றி வழி நடத்தியதற்காக, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை என்று தீர்க்கனை போல சாட்சி பகர அருள் புரிந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த நாட்களில் கடந்து வந்த பாதைகளில் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் இந்த வேளையில் உம்முடைய சன்னிதானத்தில் அறிக்கையிடுகிறோம். தயவாகி இறங்கி எங்களை மன்னியும். எங்கள் குற்றங்களுக்கு ஏற்ற விதத்தில் நீர் எங்களை தண்டித்து விடாமல் உடைய தயவினாலே, உடைய காருண்யத்தினாலே, உடைய இரக்கங்களினாலே எங்களை தாங்கியறல வேண்டுமாறு நாங்கள் அறிக்கை செய்த தவறுகள், குற்றங்கள், மீறுதல்கள் இனி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை மேற்கொள்ளாதபடி உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டியறலும். திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பமாக உடைய கரத்திலே உடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் தலைவராக இருந்து, ஆலோசனை கர்த்தாவாக இருந்து, பாதுகாவலராக இருந்து ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தித்து கரம் பற்றி வழி நடத்தியறல வேண்டுமாறு, ஒவ்வொரு குடும்பமும் வரும் நாட்களில் ஒவ்வொரு ஸ்தாபனங்களாக உருவாக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, இந்திய தேசத்திலே வீசிக்கொண்டிருக்கின்ற 2வது கொரோனா அலைக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு யாரிடத்தில் செல்வோம்? பரம வைத்தியரே, பரிகாரியே, ஒரு வார்த்தை சொல்லும். இந்த வாதை எங்களை விட்டு அணுகத்தக்கதாக ஆண்டவரே கொரோனா வைரஸை செயலிழக்க செய்யும். கொரோனா வைரஸை இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தும். கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு பரிகாரத்தை கட்டளையிடும். கொரோனா வைரஸினாலே பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கட்டளையிடும். ஆண்டவரே, இந்த லாக்டவுன் பீரியட் ஆண்டவரே, நீர் எங்கள் திருச்சபையின் அங்கங்கள் ஒவ்வொருவருக்கும் போதுமானவராக இருந்து கரம் பற்றி வழி நடத்திட வேண்டுமாறு, எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்கின்ற மக்கள் கூட்டம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. அன்று காகத்தை கொண்டு எலியாவை போஷித்த ஆண்டவர் இன்றும் ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறீர் என்பதை உம்முடைய பிள்ளைகள் உடைய வாழ்க்கை அனுபவிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்திட வேண்டுமாறு நோக்கி கஞ்சுகிறோம். மருத்துவமனைகளில் ஆண்டவரே, கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே அங்கு பெட் இடம் இல்லை என்ற கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே,
துரிதமாக இந்த கொரோனா வைரஸை நீர் செயலிழக்க செய்தரல வேண்டுமாறு உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். இந்த போராட்டத்திலே முன்னணியில் நின்று முன்கள வீரர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, காவல்துறையினருக்காக, அரசு அதிகாரிகளுக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால் இடைகட்டும் ஆண்டவரே. பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் போதுமானவராக இருந்து கரம் பற்றி வழி நடத்தியர்களும். இந்திய தேசத்திலே நடைபெறுகின்ற ஊழியங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்தில் உடைய வார்த்தை சுமந்து சென்று கொண்ட ஒவ்வொரு ஊழியர்கள் மீதும் உற்சாகமான ஆவியை பொழிந்தருளும். இந்திய தேசத்திலே உடைய பணியை செய்து கொண்ட ஒவ்வொரு ஸ்தாபனத்தை மீதும் உற்சாகமான ஆவியை பொழிந்தருளும். இந்திய தேசம் சந்திக்கப்பட, இந்திய தேசம் கிறிஸ்தவ தேசமாக மாற, இந்திய தேசத்தில் உடைய சிலுவை கொடி பறக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் செயல்படும். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஆட்சியாளர்களுக்காக நன்றி. தொடர்ந்து நல்ல ஆட்சியை ஆண்டவரே, நிரந்தரமான ஆட்சியை எங்களுக்கு தாரும். 5 மாநிலங்களிலே ஆண்டவரே தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, மே மாதம் 2ஆம் தேதி ஆண்டவரே புதிய அரசுகள் பொறுப்பேற்க இருக்கிறது. உமக்கு சித்தமானவர்கள் தெரிவு செய்யப்படத்தக்கதாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாள் உடைய ஆராதனையிலே உடைய வார்த்தையை பயனளிக்கத்தக்கதாக ஆயத்தமாக இருக்கிற அருமையான போதகரை உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாக என்னோடு எங்களோடு நீர் பேச வேண்டுமாறு, இடைவிட வேண்டுமாறு, மெய்யாகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை, ஜீவனுள்ள ஆண்டவரை, செயல்படுகின்ற ஆண்டவரை ஆண்டவரே நாங்கள் தரிசிக்கத்தக்கதான பாக்கியத்தை தாரும். இந்த ஆராதனை மீண்டும் உடைய கரத்தில் உடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். அறிவிப்புகள். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த தினங்களை, திருமண நாளை நினைவு கூற இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 18ஆம் தேதி மிஸ்ஸஸ் அமலா லாசர். 19ஆம் தேதி மிஸ்டர் ரீன்ஸ் ஆசிர் செல்வராஜன். 22ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஃப்ளோரி ஜானட் சேகர். இந்த வாரத்தில் தங்கள் திருமண நாளை நினைவு கூற இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள். 19ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ராஜா பின்னி டேவிட். 24ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ராக்லன் ராஜ்சேகர். இம்மட்டும் கரம் பிடித்து வழி நடத்திய ஆண்டவர் புதிய ஆண்டிலும் புதிய நன்மைகளினால், கிருபைகளினால், ஆசீர்வாதங்களினால் இவர்கள் கரங்களை பற்றி வழி நடத்துவாராக. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்டுகின்ற பிள்ளைகளுக்காக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் காலத்தை நீட்டி கொடுப்பதற்காக நன்றி. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்டுகின்ற பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும். அவர்கள் அடியெடுத்து வைக்கிற புதிய ஆண்டு மெய்யாகவே ஆசீர்வாதமான ஆண்டாக, தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக, தடைகள் அப்புறப்படுத்தப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து கழிகூறுகின்ற அனுபவங்கள் பலவற்றை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டை அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இதே போல அநேக பிறந்த தினங்களை, அநேக திருமண நாளை இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகள் காண கண்டு உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள் தாரும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். விவாக அறிவிப்பு. நமது திருச்சபை அங்கத்தினர்களாகிய திரு பி அருள்ராஜ், திருமதி ஏ எஸ்தர் சந்திரமதி அவர்கள் மகன் ஏ ஆல்வின் அவர்களும், நமது திருச்சபை அங்கத்தினராகிய திரு எஸ் ஞானப்பிரகாசம், திருமதி ரேச்சல் சுஷீலா ஞானப்பிரகாசம் அவருடைய மகள் ஏஞ்சல் ஜி அவர்களும் தம்மில் திருமண சம்பந்தம் செய்து கொள்ள பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. இத்திருமணமானது இயல்புக்கோ திருச்சபை விதிகளுக்கோ
தேச சட்டத்திற்கோ புறம்பானதாக இருக்குமேயானால் இன்றிலிருந்து 4 தினங்களுக்குள்ளாக உங்கள் போதகருக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்காக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அருமையான பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும். ஆண்டவரே, அவர்கள் அடியெடுத்து வைக்க இருக்கின்ற குடும்ப வாழ்க்கை துவக்க நாளில் இருந்தே ஆசீர்வாதமான, ஆசீர்வதிக்கப்பட்ட, பிறரை ஆசீர்வாதநீராக வழி நடத்துகின்ற குடும்ப வாழ்க்கையாக அமைய ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆணி பாய்ந்த சட்டைகளுக்குள் உம்முடைய சிலுவை அடையாளத்தை அவர்கள் மீது வரைந்து உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். திருச்சபைக்கு காணிக்கை, தோத்திர காணிக்கை, சுய வெறுப்பு காணிக்கை, ஏல பாக்கிகள், திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை திருச்சபையின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்குரிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் விவரங்கள் தேவையாக இருக்குமேயானால் நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் சகோதரர் பி. சேகர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பயனளிக்கத்தக்கதாக ரெவரண்ட் ஜான் ஜெபசீலன் அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்களை நாம் நன்கு அறிவோம். பூனா இறையியல் கல்லூரியிலே லெக்சரராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை உங்கள் சார்பில், திருச்சபையின் சார்பில், என்னுடைய சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். ஆண்டவர் அவர்களை வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலே உங்கள் இல்லங்களிலிருந்து இந்த ஆன்லைன் ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்மோடு கூட இந்த நாளிலே ஆண்டவர் பேசுவாராக. இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பை தந்த சபை குருவானவர் ரெவரண்ட் டாக்டர் வில்சன் ஜெயக்குமார் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் தாமே அவர்களையும் அவர்களுடைய ஊழியங்களையும் உங்களுடைய திருச்சபையையும் தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. லெந்து காலங்களிலே நாம் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் பட்ட பாடுகளின் அர்த்தம் என்ன என்பதை நாம் தியானித்து சிந்தித்து இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையை ஆசரிப்பதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி உயிர்த்தெழுந்த பண்டிகையையும் நாம் அனுசரித்திருக்கின்றோம். இப்பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் பரமேறுவதற்கு முன்பாக செய்த ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து கொண்டு இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே இந்த வேளையிலே லூக்கா 24ஆம் அதிகாரம் 36 வசனங்கள் துவங்கி 49 வசனங்கள் வரை உள்ள பகுதியிலே எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு தரிசனமானார் என்பதை மனதிலே வைத்து ஒரு சில காரியங்களை உங்கள் முன்பாக பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். என்கவுண்டர் வித் த ரெசரக்டட் லார்ட், உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கூட உள்ள ஒரு சந்திப்பு என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே ஒரு சில காரியங்களை நான் பேச விரும்புகின்றேன். எனவே இந்த தியானத்திற்கு நாம் செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல தகப்பனே, நறுமையான காலை வேளையிலே உம்மை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக, நீர் பேசுவீராக. உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க, தொடர்ந்து உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே இயேசு கிறிஸ்து முதலாவதாக தன்னுடைய 11 சீடர்களுக்கு, அல்லது யோவான் புஸ்தகத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 10 சீடர்களுக்கு, தோமா அந்த இடத்துல இல்லை, 10 சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின அந்த காட்சியை தான் நாம் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். இந்த பகுதியை மையமாக வைத்து இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு தன்னுடைய சீஷர்கள் மத்தியிலே எப்படி அவர் உறவாடினார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம்.
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் சீஷர்களை சந்திப்பது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. In our lives also it is important that Jesus Christ, the resurrected Lord, encounters us. நாம் ஆண்டவரை உயிர்த்தெழுந்த ஆண்டவராக தரிசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். பவுலனுடைய வாழ்விலே அதை நாம் பார்க்கின்றோம். பவுலனுடைய வாழ்விலே அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்வு முழுமையாக மாறுகின்றது. அவனுடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு எல்லா காரியங்களும் மாறுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இதை மனதிலே வைத்து எந்த விதங்களிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்கின்ற அந்த நிகழ்வு நம்மை பலப்படுத்துகின்றது என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்விலே நாம் ஆண்டவர் நமக்கு தந்த அந்த வேலைகளை செய்வதற்கு, நமக்கு தந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த சந்திப்பு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. சீஷர்களை பார்க்கும் பொழுது சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவாலே அழைக்கப்பட்டவர்கள். 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்தவர்கள். அவர் செய்த எல்லா அற்புதங்களையும் பார்த்தவர்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணமடைந்த பின்பு அவர்கள் கலக்கத்தோடு பயத்தோடு வீட்டிற்குள்ளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே தன்னை தரிசனமாக்குகின்றார் என்று பார்க்கின்றோம். உயிர்த்தெழுந்த அந்த திருநாளின் காலை வேளையிலே பெண்கள் முதலாவது சென்று இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அந்த கல்லறையிலே இல்லை என்பதை காண்கின்றார்கள். மரியாள் அந்த இடத்துல இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கின்றாள். அதன் பிறகு யோவானும் பேதுருவும் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறையிலே சென்று பார்க்கின்றார்கள். இந்த செய்திகளை எல்லாம் வந்து சீஷர்களிடத்துல சொல்லுகின்றார்கள். அவர்களோடு கூட இருந்தவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்விலே ஒரு குழப்பம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த குழப்பத்திற்கு இன்னும் கொஞ்சம் குழப்பத்தை கூட்டும் வண்ணமாக எம்மாவூருக்கு சென்ற சீடர்கள் இந்த லூக்கா 24ஆம் அதிகாரத்துல திரும்ப வந்து நாங்களும் இயேசு கிறிஸ்துவை கண்டோம் என்று அவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம். இந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சந்திப்பு எப்படிப்பட்டதா இருந்தது, எப்படி அவர்களை அந்த ஊழிய பாதையிலே பலப்படுத்தினது என்பதை தான் நாம் இந்த நாளிலே பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த தியானத்தை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்விலே இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்படி நம்மை பலப்படுத்த முடியும் என்பதை சிந்தித்தவர்களாக நாம் இதை தியானிப்போம். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னை பிரசன்னமாக்குகின்றார். சீடர்கள் முதலாவது அந்த இடத்துல தரிசிப்பது என்னவென்றால் அவருடைய பிரசன்னத்தை தரிசிக்கின்றார்கள். The presence of Christ. 36வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 24ஆம் அதிகாரம், இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு அவர்கள் மத்தியிலே பிரசன்னமாகின்றார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பிரசன்னமாகின்றார்? அவர்கள் லூக்கா 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, பூட்டப்பட்ட வீட்டிற்குள்ளாக யூதர்களுக்கு பயந்து இருந்த அந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தரிசனமாகின்றார். சீடர்கள் அல்லது மற்ற சீடர்கள், அந்த எம்மாவூரின் சீடர்கள் திரும்ப எருசலேமுக்கு வந்து நாங்களும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டோம் என்று அதை குறித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் அவர்களுக்கு தரிசனமாகின்றார் என்று பார்க்கின்றோம். அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல வெளிப்படுகின்றது. அவருடைய பிரசன்னம் அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுப்பதாய், அவர்களுடைய சந்தேகங்களை தீர்ப்பதாய் அந்த இடத்துல இருக்கின்றது. எப்படி அவங்க இருக்கிறாங்க? 37வது வசனத்தில் அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. They were scared, they were confused. என்ன நினைப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. 3.5 ஆண்டுகளாக இவர் மேசியா, இவர் யூதருக்கு ராஜா என்று நினைத்து அவரை பின்தொடர்ந்து வந்தார்கள். ஆனால் திடீரென்று எருசலேம் நகரத்தில் அவர் ராஜாவை போல கழுதையில ஏறி வரும் பொழுது ஒரு வாரத்திலே அவரை சிலுவையிலே அறைந்து கொன்று விட்டார்கள்.
தன்னுடைய பிழைப்பு வேலை எல்லாவற்றையும் விட்டு வந்த இந்த சீடர்கள் இப்பொழுது உயிருக்கு பயந்து வீட்டிற்குள்ளாக கதவை பூட்டி பயந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து பிரசன்னராகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற காரியம் என்னவென்றால், இந்த சீஷர்கள் 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு கூட வாழ்ந்தபோது அவரை மேசியாவாக கண்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஒரு கடவுளாக அவங்க முழுமையாக பார்க்கவில்லை, அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரை ஒரு தீர்க்கதரிசியாக, தங்களை விடுவிப்பவராக அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகுதான் அவர்கள் அவருடைய பிரசன்னத்தை, உயிர்த்தெழுந்த பிறகும் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். 38வது வசனத்தில் அவர் சொல்லுகின்றார், நீங்கள் ஏன் கலங்குகின்றீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகின்றதென்ன? நான் தான் என்று அறியும்படி என் கையையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் என்று இந்த இடத்துல பார்க்கின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களுடைய சந்தேகங்களை முழுமையாக தீர்க்கின்றது. அவர்தான் தேவனுடைய குமாரன் என்பதை அந்த இடத்துல உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய பிரசன்னம் அவருடைய கலக்கங்களுக்கு ஒரு விடையை கொடுத்தது என்று நாம் இந்த இடத்துல பார்க்கின்றோம். இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இப்பொழுது இருக்கின்ற நிலைமை இந்த சீஷர்களை போல ஒரு நிலைமை தான். வீட்டுக்குள்ளாக பூட்டப்பட்டவர்களாய், இந்த லாக்டவுன் நிமித்தமாக வீட்டுக்குள்ளாக நாம் முடங்கி கிடக்கின்றோம். வெளியே போக முடியவில்லை. எங்கு சென்றாலும், எதை வாங்கினாலும், யாரிடத்திலிருந்து பொருட்களை பெற்றுக்கொண்டாலும் ஒரு பயம், கொரோனா வைரஸ் நம்மை தாக்கிவிடுமோ என்ற பயம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் நம்மை அமைதிப்படுத்துகின்றது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் நம்மை பலப்படுத்துகின்றது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் நம்மை எல்லா பயங்களையும் மேற்கொள்வதற்கு நம்மை பலப்படுத்துகின்றது. சந்தேகங்களின் மத்தியில், பயங்களின் மத்தியில் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் தேவை. We need the presence of Jesus in midst of all the fears and all the doubts. சங்கீதக்காரன் அழகாக 23வது சங்கீதத்தில் சொல்லுகின்றார், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கின்றார் என்று. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கின்றார் என்று. கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கும் பொழுது அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் 4வது வசனத்துல என்ன நடக்கின்றதா, even though I walk through the valley of shadow of death, I fear no evil, for you are with me. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கின்றீர். ஆண்டவருடைய பிரசன்னம். சங்கீதக்காரன் தாவீது தெளிவாக சொல்லுகின்றார், ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் என்னோடு கூட இருந்தால் என்னால் மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் கடந்து செல்ல முடியும். வேலி ஆஃப் ஷேடோ ஆஃப் டெத். மரணம் நிறைந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தால் நம் தைரியமாக அதை கடந்து செல்ல முடியும் என்று சொல்லுகின்றார். இந்த நாளில் நாம் கேட்க வேண்டியது, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் தரிசித்திருக்கின்றோமா? அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த நாளிலே நாம் அமர்ந்திருக்கின்றோமா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாமல் பயமும் கலக்கமும் மரண பயமும் இருக்கும் என்றால், இந்த நாளிலே ஆண்டவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த பயங்களை போக்குவதற்கு எப்படி அந்த நாளிலே சீஷர்கள் மத்தியில் பிரசன்னராய் இருந்தீரோ அதே போல எங்கள் மத்தியில் பிரசன்னராய் இரும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அதை தான் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம், அவன் தன்னுடைய சகோதரர்களால் விற்கப்பட்டு எகிப்து தேசத்திற்கு வரும் பொழுதும் வேதம் சொல்லுகின்றது 2வது வசனத்தில், போத்திபார் வீட்டில் தேவன் அவனோடு கூட இருந்தார், யோசேப்போடு கூட இருந்தார் என்று. அந்த அதிகாரத்தின் முடிவில், 39வது அதிகாரத்தின் முடிவில் 20-21 வசனங்களை பார்க்கும் பொழுது அவன் சிறைச்சாலையில் இருக்கின்றான். அப்பொழுதும் வேதம் சொல்லுகின்றது, அவன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று. அடுத்ததாக அவன் அரண்மனைக்கு செல்லும் பொழுதும்
பார்வோனுக்கு 2வது ஸ்தானத்தில் இருக்கும் பொழுதும் தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. மோசேயனுடைய வாழ்க்கையிலும் அதை தான் பார்க்கின்றோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட வரலன்னா நாங்கள் இந்த இடத்தை விட்டு போல அப்படின்ட்டு மோசே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இந்த பக்தர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை இன்னும் அதிகமாய் நாடினவர்களாய் இருந்தார்கள், தேடினவர்களாய் இருந்தார்கள். ஒருவேளை எதனால தேடினாங்க அப்படின்னா, அவருடைய பிரசன்னம் எல்லா பயத்திற்கும் தீர்வு, எல்லா சந்தேகங்களுக்கும் தீர்வு. அதனால தான் அவருடைய பிரசன்னத்தை அவர்கள் தேடினார்கள். இந்த நாளில் நாமும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடுவோம். நாம் இருக்கின்ற சூழ்நிலையில, இருக்கின்ற பயத்தின் மத்தியில, கலக்கத்தின் மத்தியில, இழப்பின் மத்தியில தேவனை நாம் தேடும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தை தேடும் பொழுது ஆண்டவர் நம் மத்தியிலும் வருவார். தன்னுடைய பிரசன்னத்தின் மூலமாய் நம்மை அவர் தேற்றுவார். 2வது பார்க்கும் பொழுது, பிரசன்னத்தின் மூலமாய் அவர்களை தேற்றின ஆண்டவர் என்ன அடுத்து செய்கிறாரு? 41வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அவர்கள் பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து என்று வேதம் சொல்லுகின்றது. ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுதுமே ஒரு சிலரால் அங்கே நம்ப முடியலை. அவர் தன்னுடைய கைகளை காட்டும் பொழுது கூட அவரால் நம்ப முடியலை, சந்தேகப்படுகிறாங்க அப்படின்ட்டு வேதம் சொல்லுகின்றது. சந்தோஷத்தினால இன்னும் விசுவாசியாமல் இருந்தாங்க. they were excited, they couldn't believe what they were seeing. இந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட ஐக்கியம் கொள்ளுகின்றார் என்று பார்க்கின்றோம். முதலாவது தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்றார், 2வது அவர் ஐக்கியம் கொள்ளுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த சாப்பிடுவது அப்படிங்கிறது அந்த நாட்களிலே, அந்த கலாச்சாரத்திலே மிகவும் முக்கியமானது. எல்லார் வீட்லையும் எல்லாரும் போய் சாப்பிட மாட்டாங்க. யாரிடத்துல தான் உறுதியாக நம்புகின்றார்களோ, யாரை அவங்க முழுமையாக நம்புகின்றார்களோ அவர்கள் வீட்டில் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் சாப்பிட்டால் அது ரொம்ப ஒரு பெரிய காரியம். எக்ஸ்பிரஸிங் their ட்ரஸ்ட். இஃப் ஐ எம் ஈட்டிங் வித் யூ இட் மீன்ஸ் ஐ எம் பிலீவிங் யூ. அந்த நாட்களில் எளிதிலே எதிரிகள் சாப்பாட்டின் மூலமாக கொன்று விடுவார்கள் என்பதனால ஜாக்கிரதையாக இருப்பார்கள். ஒரு மனிதனை நம்பலை அப்படின்னா அங்கே போய் நான் சாப்பிடவே மாட்டாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட என்னோடு கூட உணவை உண்ணுகின்ற ஒருத்தன் தான் என்ன மறுதலிக்க போகிறான், என்னைய காட்டி கொடுக்க போகின்றான் என்று யூதாசை குறித்து சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகின்றது அந்த சீஷர்களுக்கெல்லாம் வேதனை இருந்துச்சு. ஏன் வேதனை இருந்துச்சுன்னா, அது நடக்கவே நடக்காது. கூட சாப்பிட்டு துரோகம் செய்கின்றவர்கள் மிகப்பெரிய குற்றவாளிகள் என்று அந்த நாட்களிலே அந்த ஜனங்கள் கருதினார்கள். ஆனாலும் யூதாஸ் அதை செய்தான் என்று நாம் பார்க்கின்றோம். அதே போல் இந்த இடத்துல வரும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாய், டு மேக் தம் அட் ஈஸ், டு மேக் தம் ட்ரஸ்ட் ஹிம், அவர் என்ன சொல்லுகின்றார்? உங்களிடத்துல இருக்கின்ற சாப்பிடுகின்ற பொருளை எனக்கு தாங்கன்னு சொல்லி அதை வாங்கி உண்ணுகின்றார். அதாவது அவர் சொல்லுகின்றார், பாருங்க நான் உங்கள் மத்தியில் தான் இருக்கிறேன், உயிரோடு இருக்கின்றேன் என்று இந்த இடத்துல அவர் சாப்பிட்டு நிரூபிக்கின்றார். அவர் ஒரு ஆவியாய் வரவில்லை, அவர் ஒரு ஆவியை போல பயமுறுத்துவதற்காக வரவில்லை, மாறாக அவர்களோடு கூட ஐக்கியம் பெறுவதற்காக வந்திருக்கின்றேன் என்று சாப்பிட்டு அவர்களுக்கு அதை உறுதியாக்கி காட்டுகின்றார் என்று பார்க்கின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம் வாழ்வில் வரும் பொழுது ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியமும் நமக்கு கிடைக்கின்றது. ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியம்தான் முக்கியமான ஒரு பங்கு. அங்கு நாம் நம்முடைய சந்தேகங்களை ஆண்டவரிடத்துல சொல்கிறோம், ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகின்றார், நம்மை தேற்றுகின்றார். ஆண்டவருடைய பிரசன்னம் ஏதோ ஒரு இடத்துல நான் இருப்பதாக மாத்திரம் ஆண்டவர் காட்டிக்கொண்டு அமைதியாக இருப்பதில்லை. ஆண்டவர் நம்மை தேற்றுகின்றவராய், நம்மோடு உறவாடுகின்றவராய், நம்முடைய கஷ்டங்களிலே பங்கு பெறுகின்றவராய், நம்முடைய வாழ்விலே இடைப்படுகின்றவராய் அவர் வெளிப்படுகின்றார் என்று வேதம் சொல்லுகின்றது. எனவே இந்த நாளில் நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கின்ற நாம் ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை கொண்டவர்களாய் இருக்கின்றோமா?
நம் வாழ்விலே ஆண்டவர் இடைபடுவதற்கு நாம் ஆண்டவரை அனுமதிக்கின்றோமா அப்படிங்கிறத யோசித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் ஆண்டவர் ஐக்கியம் கொள்ளும்படியாய் நாம் விட்டு கொடுக்கின்றோமா, அந்த ஐக்கியத்தின் மூலமாய் நாம் பலத்தை பெற்றுக்கொள்கின்றோமா அப்படிங்கிறத யோசித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை இதுதான் ஒரு முக்கியமான பகுதி. 44ஆம் வசனத்திலிருந்து 49வது வசனம் வரை இந்த பகுதியிலே ஆண்டவர் அவர்களிடத்துல இப்படியாக சொல்லுகின்றார். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணங்களிலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். 45வது வசனம், அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து என்று இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். He opened their minds so that they could understand the scriptures. அவர்கள் வேதத்தை புரிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை திறந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. இது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவருடைய பிரசன்னமும் ஆண்டவருடைய ஐக்கியமும் இருக்கும் பொழுது அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, வேதத்தின் அடிப்படையில நம்முடைய வாழ்விலே நடக்கின்ற காரியங்கள். இந்த இடத்துல பார்க்கணும், சீஷர்களுடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்துவை இழந்தது அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக தோன்றியது. இயேசு கிறிஸ்து இருந்தபோது அற்புதங்களை செய்தார், அவர்களை வழி நடத்தினார், எந்த குறையும் இல்லாதபடி அவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் ஒன்றுமில்லாமல் நிற்கின்றார்கள். இந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சுட்டி காட்டுகின்றார், நான் உங்களோடு கூட இருக்கும் பொழுதே சொன்னேன், இதெல்லாம் நிறைவேற வேண்டியது அவசியமாக இருக்கின்றது என்று. இந்த வேதத்தை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்களே என்று சொல்லி அவர்களுக்கு அதை திறந்து காட்டுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இதுக்கு கொஞ்சம் முன்பாக நடந்த அந்த சம்பவத்திலே அதே தான் இருக்குது. எம்மாவூருக்கு சென்ற அந்த சீடர்களை இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட சேர்ந்து, வீட்டில் நீங்கள் வாசித்து பாருங்க, லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் துவங்கி 35வது வசனம் வரை அந்த இடத்துல அதே இதை தான் பார்க்கின்றோம். அவர்கள் புலம்பி கொண்டு பேசி கொண்டு வருகின்றார்கள். என்ன நடக்குது? இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மேசியா என்று நம்பி இருந்தோமே, அவர்கள் மூலமாக இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு உண்டு நாங்கள் நம்பி இருந்தோமே, ஆனால் அவைகள் எல்லாம் நடக்கலையே அப்படின்ட்டு அவர்கள் பரிதவிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட பிரசன்னராகி ஐக்கியம் கொண்டு அங்கேயும் அவர்களோடு கூட அப்பத்தை பிற்கின்றார். அதன் பிறகு 32வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், அவர்கள் வேத வாக்கியங்களை விளக்கி காட்டுகின்றார். அப்பொழுது அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகின்றது. They are understanding how God's words are fulfilled. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த வாக்கியங்கள் எப்படி நிறைவேறி இருக்கின்றது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள். அதை தொடர்ந்து பார்க்கின்றோம், அவர்கள் அந்த சந்தேகங்கள் தீர்ந்தவர்களாய் எருசலேமுக்கு திரும்ப வந்து சீஷர்களிடத்தில் பேசி கொண்டு இருக்கின்றார்கள். திரும்பவும் அந்த இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தரிசனமாகின்றார். இதில் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, எப்படி ஆண்டவர் அவர்களை பலப்படுத்துகின்றார். எப்படி பலப்படுத்துகின்றார்? தன்னுடைய வேத வசனங்களை புரிந்து கொள்ளுவதன் மூலமாக அவர்களை பலப்படுத்துகின்றார். நடக்க வேண்டியதெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் தான் நடந்திருக்கின்றது. இனிமே நடக்க போகின்றதும் வேதத்தின் அடிப்படையில், நான் சொல்லி கொடுத்த காரியங்களின் அடிப்படையில் நடக்க போகின்றது. நீங்கள் கலங்காம நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்யுங்கள் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இந்த எல்லா காரியங்களும் நடந்த பிறகுதான் சீஷர்கள் பலப்பட்டவர்களாய் ஆண்டவருக்கென்று வல்லமையாய் தொடர்ந்து ஊழியத்தை செய்கின்றார்கள் என்று நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நாம் பார்க்கின்றோம். எப்படி பயந்து ஒளிந்து கொண்டிருந்த அந்த சீஷர்கள் தைரியமாக ஆண்டவருடைய நாமத்தை, யூதர்கள் சிலுவையிலே அறைந்த அந்த ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் பிரசித்தப்படுத்த முடிந்தது அப்படின்ட்டு யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த 3 காரியம், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவரோடு கூட இருந்த அந்த ஐக்கியம், ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுதல்.
அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளும் பொழுது தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். ஆண்டவருடைய ஊழியத்தை அவர்கள் மரண பரியந்தம் அவரை போல இரத்த சாட்சியாய் மறிக்கின்ற அந்த மரண பரியந்தம் அவர்கள் செய்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் நமக்கென்று பல வேலைகளை தந்திருக்கின்றார், ஊழியத்தை தந்திருக்கின்றார். நமக்கு ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற குடும்பம் ஒரு ஊழியத்தின் ஒரு பகுதி, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேலை ஊழியத்தின் ஒரு பகுதி. இவைகளை நான் உண்மையாய் நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார். ஆனால் இவைகளை உண்மையாய் நிறைவேற்றுவதற்கு நம்முடைய பலத்தினால இது ஆகாது, மாறாக ஆண்டவருடைய பலன் நமக்கு தேவை. ஆண்டவருடைய பலனை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். ஆண்டவரோடு கூட தொடர்ந்து ஐக்கியத்தில் நாம் பங்கு பெற வேண்டும். அதை தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு கூட முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். பவுலினுடைய வாழ்க்கை அதில் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு பார்க்கின்றோம். பவுல் வேதத்தை கற்ற வேத ஞானியாக இருந்தான். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்ப்பதற்கு முன்பாக கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றவர்களை துன்பப்படுத்துகின்றவனாய் அவன் இருந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவன் சந்தித்த போது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவனை சந்தித்த போது அவன் கற்றுக்கொண்டிருந்த எல்லா காரியத்தையும் திரும்பவும் அவன் ரீஇன்டர்பிரேட் பண்றான். இயேசு கிறிஸ்துவை அந்த வேத வசனங்களின் மூலமாக புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கின்றான் என்று நாம் பார்க்கின்றோம். அதே வேத புஸ்தகம் தான் அவன் அதற்கு முன்பாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்காமல் இருந்தபோது அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு யூதனாக வைராக்கியத்தோடு ஜனங்களை துன்பப்படுத்துகின்றான். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த பிறகு அவனால அந்த ஆண்டவரை பிரசங்கிக்க முடிந்தது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வேதத்தை அறிந்திருந்தாலோ, ஆலயத்திற்கு நாம் வந்தாலோ, காணிக்கைகளை கொடுத்தாலோ ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியவே முடியாது. பெயர் கிறிஸ்தவர்களாக தான் நம்ம இருப்போம். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் இப்படி சந்திக்கும் பொழுது இந்த சீஷர்களை போல, சவுலை போல நாம் பவுலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வேத வசனங்களை நமக்கு விளக்கி சொல்லி உண்மையின் அடிப்படையிலே நம்மை வழி நடத்துவார். அவருடைய பிரசன்னத்தோடு, அவருடைய ஐக்கியத்தோடு, அவருடைய வார்த்தையோடு கூட நமக்கு அவர் தந்திருக்கின்ற அந்த சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம். அதன் மூலமாய் ஒரு நிறைவான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். வாழ்வில் வர சந்தேகங்கள், குழப்பங்கள், கஷ்டங்கள், இது எல்லாமே நம்மை ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய விடாமல் நம்மை தடுக்கின்றது. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு, அவருடைய வார்த்தையோடு நாம் அவருடைய சித்தத்தை, அந்த சந்தேகங்களை நம்ம இது பண்ணிட்டோம்னா நம்மால் நிறைவான ஒரு வாழ்வை வாழ முடியும். ஆண்டவர் தாமே தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்தவர்களாய் நம்முடைய வாழ்விலே அவருடைய சித்தத்தை நம் நிறைவேற்ற ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலே மீண்டும் ஒரு முறை எங்களை நாங்கள் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்கின்ற நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணர, உம்மோடு கூட ஒரு ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ள, தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு சாட்சியாய் வாழும்படியாய் உம்முடைய வார்த்தைகளிலிருந்து உண்மைகளை கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும். நீர் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு விளக்குவீராக. உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களை தொடர்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். மீண்டும் ஒரு முறை எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த ஜனங்களாக ஆண்டவரே, உம்முடைய சீஷர்களைப் போல, பேதுருவை போல, மற்ற சீஷர்களைப் போல கிறிஸ்துவுக்காக மரண பரியந்தம் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை பலப்படுத்தும். இந்த உலக வாழ்விலே எங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்கள், குழப்பங்கள், கலக்கங்களை மாற்றி போடும். அடுத்து என்ன நடக்கும் என்பதை நாங்கள் நினைத்து மரண பயத்தோடு இருந்தாலும் நீர் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கும் பொழுது சங்கீதக்காரனை போல மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவோம் என்று நாங்கள் சொல்ல அறிக்கையிட நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களோடு கூட நீர் தொடர்ந்து பேசும். எங்களை ஆசீர்வதியும். உமது கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென்.
ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு முறை சபை போதகர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய ஐக்கியம், ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு இருந்து உங்களுடைய வாழ்விலே ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. நல்லதொரு செய்தியை நமத்திலே பயின்றளித்த அருமையான போதக பிதா அருள் திரு ஜான் ஜெபசீலன் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவர் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக அவர்களை எடுத்து பயன்படுத்துவாராக. இறுதியாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக கிறிஸ்து சபை பாமாலைகளில் 370வது பாடல், எந்த ஆத்ம நேசரே வெள்ளம் போன்ற துன்பத்தில் தாசன் திக்கில்லாமலே தடுமாறி போகையில் தஞ்சம் தந்து இயேசுவே திவ்ய மார்பில் காருமேன் அப்பால் கரை ஏற்றியே மோட்ச வீட்டில் சேருமேன் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 370வது பாடல்.
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் போதுமானவராக இருந்து கரம் பற்றி வழி நடத்தும். அடி எடுத்து வைத்திருக்கிற புதிய வாரம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமான வாரமாக அமைய ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் போதுமானவராக இருந்து கரம் பற்றி வழி நடத்துவதை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, கேட்டவர்களாக மாத்திரமல்ல, கேட்ட சத்தியத்திற்கு செவியை சாய்த்தவர்களாக, என்னுடைய வாழ்க்கையுடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை, ஜீவனுள்ள ஆண்டவரை, செயல்படுகின்ற ஆண்டவரை சொந்தமாக ஏற்றுக்கொண்டவர்களாக உலகத்தில் அடியெடுத்து வைக்கத்தக்கதான பாக்கியத்தை தாரும். நீர் எங்களோடு இருந்து செயல்படுவதை அனுதினமும் நாங்கள் அனுபவித்து தோத்திர பலிகளை ஏறெடுக்க ஆண்டவர் அருள் தாரும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம் திருச்சபையின் பணிகளோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.